நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. அணைக்கும் கரங்கள் ஊழியங்கள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன. நம்முடைய மிஷினரிகள் ஆங்காங்கே சிறைகளுக்கு சென்று தங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்து வருகிறார்கள். உங்கள் காணிக்கைகளை நாங்கள் மனதார பெற்றுக் கொள்கிறேன். இதற்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆம், உங்கள் ஜெபங்கள் இல்லை என்றால் சிறைக்குள் நாங்கள் சென்று வர முடியாது. எந்த நேரத்தில் எதுவும் நடக்கலாம் என்ற ஒரு நிலை அங்கே இருக்கிறது. இருந்தாலும் ஆத்தும ஆதாய பணிக்கென்று கர்த்தர் எங்களை தேர்ந்தெடுத்து தெரிவு செய்து அனுப்பியுள்ளார். அன்பானவர்களே, கர்த்தர் பெரியவர். அவர் எதை சொல்லுகிறாரோ அதை நாம் செய்தால் நம்முடைய ஜெபம் நீதிமானுடைய ஜெபத்தை போல கேட்கப்பட்டு அநேகருக்கு அது நன்மையை கொடுக்கிறது. கர்த்தர் பெரிய கிருபைகளை செய்து கொண்டிருக்கிறார். அப்படியானால் நாம் அவருடைய பிள்ளைகளாகவே இருப்போம். அவர் என்ன சொன்னாரோ அதையே செய்வோம். இது அவருக்கு பிரியமானது. நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரம் 21ஆம் 22ஆம் வசனங்கள். பேதுரு இயேசுவினிடத்திலே வருகிறார். ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் எத்தனை தரம் நாம் அவனை மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்கிறான். குற்றங்கள் பெருகிவிட்டன. மகள் தாயை மதிப்பதில்லை, மகன் தந்தையை மதிப்பதில்லை, பக்கத்து வீட்டுக்காரன் எதிர் வீட்டுக்காரனை மதிப்பதில்லை. அப்படி ஒரு சமூகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 7 தரம் மட்டுமா? இல்லை, 70 தரம். அப்படி என்றால் நாம் எத்தனை தரம் பிறரை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது கிறிஸ்தவ பண்பு. ஒருவன் 10,000 ரூபாய் கடன் பட்டிருந்தான். ஒருவனிடத்தில் 10,000 தாலந்துகள். அவனை பிடித்து கழுத்தை நெரித்து பணத்தை கொடு என்று சொன்னான். அவன், ஐயா, என்னிடத்தில் பணம் இல்லை, நான் பிள்ளைகளோடு பட்டினியாயிருக்கிறேன், எனக்கு வாழ்வதற்கு வழி இல்லை, எனவே நான் பிறகு தருகிறேன் என்று சொல்லி அவன் காலிலே விழுந்தானாம். வேதம் சொல்லுகிறது, அவன் காலிலே விழுந்த உடனே அந்த மனிதன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி அவனுடைய கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். சரி, பிறகு அவன் அந்த இடத்தை விட்டு போறான். போகும்போது 100 வெள்ளி மாத்திரம். 10,000 தாலந்து எங்க இருக்கு, 100 வெள்ளி எங்க இருக்குன்னு பாருங்க. 100 வெள்ளி இவனுக்கு கடன் கொடுக்கணும். அவனை அந்த இடத்திலேயே மறித்து அவன் தொண்டையை பிடித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்று அவன் சொல்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்கு அவன் காலில் விழுந்து, ஐயா, என்னிடத்துல பொறுமையாயிரும், என்னாச்சும் உனக்கு கொடுத்து தீர்க்கிறேன் ஐயா என்று சொல்லி இவனை கொண்டு போய், நீ இந்த கடனை தீர்க்க வரைக்கும் நீ உனக்கு வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்லி காவலில் கொடுத்துட்டான். இதை அவன் கேள்விப்பட்டு துக்கப்பட்டு அவனிடத்தில் வந்து சொன்னார்கள். அப்பொழுது அவனை பிடித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடினால் கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ? ஆண்டவர் சொன்ன வார்த்தை. அன்பானவர்களே, பிறரை மன்னிப்போம், மன்னிப்போம். நமக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல என்று பரமண்டல ஜெபத்திலே சொல்லுகிறோமே, ஒவ்வொரு தடவையும் சொல்லுகிறோமே, எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுடைய குற்றங்களை மன்னிப்பார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டது. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்ததை போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே கொலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அன்பானவர்களே, இந்த விடுதலை பெற்ற சிறைவாசிகள் என்னை பார்க்க வருவார்கள். அப்போ ஒருத்தன் வந்தான், வந்து பேசிக்கிட்டு இருந்தான். ஐயா, நான் ஊர்ல
ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். அவன் நெஞ்சு பையில ஒரு டைரி இருந்துச்சு. அப்ப நான் கேட்டேன், டைரி எழுதுற பழக்கம்லாம் உனக்கு இருக்காப்பா? டைரிலாம் ஒழுங்கு எழுதுவியான்னு. இல்லையா, அது டைரி இல்லை என்று சொல்லி அந்த சின்ன கையகல அட்டையை என்கிட்ட கொடுத்தான். நான் அதை வாங்கி பார்த்தேன். அதுல 3 அட்டை இருந்துச்சு. சரியான அட்டை தான். முதல் அட்டையில கருப்பு நிற அட்டை, அதுக்கு அடுத்தாப்புல ஒரு சிவப்பு நிற அட்டை, 3வது ஒரு வெள்ளை நிற அட்டை. அப்போ அத ஐயா இதுதான் என்னுடைய வாழ்க்கை வரலாறு. என்னடா நீ வாழ்க்கை வரலாறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவன் என்ன சொல்றான், ஐயா நான் சிறைக்கு வரும்போது பயங்கரமான ரவுடியாக கொலைகாரனாக உள்ள வந்தையா, யாருக்கு அடங்காத ஒருவனாக நான் இருந்தையா. ஆனால் சிறைக்குள்ள வந்த பிறகு நீங்கள்லாம் உள்ள வந்து எங்களுக்கு கொடுத்த அந்த செய்தியின்படி அந்த சிகப்பு ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களை சுத்தமாக்கிட்டு. அதுதான் 2வது அட்டை. 3வது அட்டை வெள்ளையா இருக்கிறது உங்களுக்கே தெரியும். இப்போது நான் கர்த்தருக்கு பிரியமானவனாக இருக்கிறேன். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நானும் என் மனைவி என் பிள்ளைகளும் ஆராதிக்கிறோம் என்று சொன்னான். அன்பானவர்களே, ஒரு சாதாரண ஒரு குற்றவாளி, ஒரு கொலைகாரன், அவன் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் ஒரு அட்டையை, அந்த 3 அட்டைகளையும் தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பானவன் யார்? மீகா 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது. லூக்கா 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், ஒருவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரம் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக. உலகத்துல மன்னிப்பை பற்றி எல்லா வேதங்களும் கூறுகின்றன. எல்லா வேதங்களும் கூறுகிறது மன்னிக்க வேண்டும் என்று. ஆனால் நம்முடைய ஆண்டவர் என்ன சொன்னார் என்றால், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி சிலுவையிலே அடித்து கைகளிலும் கால்களிலும் ஆணிகளால் அவரை கடாவி தலையிலே முள்முடி சிரசை வைத்து உடம்பெல்லாம் ரத்தம் ஓடும்படியாக சாட்டையால் அடித்து துன்புறுத்தும் போது கூட, அதைத்தான் நீங்க கவனிக்கணும், மன்னிக்கிறது யாரையும் மன்னிக்கலாம். அப்படிப்பட்ட நிலையில கூட ஆண்டவர் சொன்ன வார்த்தை, பிதாவே பிதாவே இவர்களுக்கு மன்னியும் ஆண்டவரே, இவர்களுக்கு மன்னியும். யாருக்கு மன்னிப்பு? பிதாவிடத்தில் இவர் கெஞ்சுகிறார், இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. சிறு குழந்தை தப்பிதம் பண்ணிட்டு, பையன் தப்பிதம் பண்ணிட்டான், மாடு மேய்க்கவா அனுப்புவான் தகப்பன், அப்படித்தான் சொல்லுவான். எந்த தகப்பனாவது செய்வானா? உன்னை நீ படிக்கல, உன்னை மாடு மேய்க்கத்தானே அனுப்புவான், அப்படி சொல்லுவான். மாடு மேய்க்கிறதுக்கு எந்த மகனையும் எந்த தகப்பனும் அனுப்புவதில்லை. அன்பானவர்களே, அப்படியானால் பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய ஆண்டவர், நம்முடைய பாவங்களை நினையாமல் இருக்கிற நம்முடைய ஆண்டவர், அவருக்கு நீங்கள் சரியான பிள்ளைகளாக இருக்க வேண்டாமா? நான் பாவி, நீங்களும் பாவிகள். நாம் பாவத்திலே மூழ்கி எழும்பி இன்றைக்கு நாம் நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கிறோம். ஒரு அருமையான ஆலயம், நல்ல குருவானவர், நல்ல செய்தி, நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல பிள்ளைகள் ஆண்டவர் தந்திருக்கிறாரே. அப்படியானால் நாம் எல்லாரையும் மன்னிக்க வேண்டாமா? குற்றம் செய்தனை மன்னிக்க வேண்டாமா? சிறையில் இருப்பவன் தவறு செய்துவிட்டு தான் உள்ளே வருகிறான். அது உண்மையிலேயே தவறுதான், சட்டப்படி தவறுதான். ஆனாலும் கூட அந்த தவறை கூட ஆண்டவர் மன்னித்து எங்களை போன்றவர்கள் உள்ளே அனுப்பவில்லையா? அவருடைய பாவத்தை யார் மன்னிப்பது? அவனுக்கு என்னை சொல்லு, என்னை பற்றி சொல்லுப்பா, உன் பாவங்களை நினையாமல் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் நான் என்னுடைய தவறுகளையும் குற்றங்களையும் நான் உணர வேண்டாமா? ஒருத்தர் என்கிட்ட கேட்டாரு, என்னையா நீங்க ஜெயில போய் அந்த பயில போய் கொலகார பயில அவனை போய் நீங்க படிக்க வச்சு
அவன் பிள்ளைகளை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து அவன் மனைவிக்கு கொண்டு போய் சேலை கொடுத்து அவங்க குடும்பத்தில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான், கிராமமா அங்க போய் அவர்களை ஒற்றுமைப்படுத்தி அவன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என்னையா இது, என்னையா இது கேட்டார்கள். ஆண்டவர் என்னை பார்த்து சொன்னார், நீ போ. அவர் கட்டளைக்கு நான் கீழ்ப்படிந்தேன். எனக்கு மனைவி இல்லையா, பிள்ளைகள் இல்லையா, ஆனாலும் ஆண்டவர், நான் ஜெபிக்கிறதை ஆண்டவர் கேட்கிறார், அவர் தருகிறார். அன்பானவர்களே, அப்படியானால் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்னவென்றால், உலகம் எதை சொன்னாலும் சரி, யாரும் வரவில்லை, யாரும் வரவில்லை, ஆனால் கிறிஸ்தவன் அங்கே போய் ஆண்டவரை பற்றி சொல்லுகிறான் என்றால் கர்த்தர் அதுக்கு பிரியமாக இருக்கிறார். உன் பாவங்களை மன்னிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் நமது பாவங்களை மன்னித்தவர். ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த வேளைக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. கர்த்தாவே, எங்கள் பாவங்களை நினையாமல் எங்களையும் ஆண்டவரே இந்த உலகத்திலே சிறந்த நல்ல குடும்பமாக நீர் வைத்திருக்கு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நல்ல கணவனுக்காக, நல்ல மனைவிக்காக, நல்ல பிள்ளைகளுக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, எனக்கு முன்னே அமர்ந்திருக்கிற அருமையான பிள்ளைகள் தாகத்தோடு வந்திருக்கிறார்கள். அவர்கள் தேவைகளை நிறைவாக்குவதற்காக, ஜெபிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். நான் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நோயிலிருந்து நீங்கி விடுதலை பெறத்தக்கதாக திருமணமாகாத பெண்களுக்கு சீக்கிரமாய் திருமணம் நடக்க போகிறது ஆண்டவரே. கர்ப்பத்தின் கனியை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க எங்கள் பிள்ளைகள் ஒலிவமர கன்றுகளை போல் மாறத்தக்க ஆண்டவரே, எனக்கு முன்னே அமர்ந்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு உங்களுடைய ஆசீர்வாதத்தை கொடும். உங்களுடைய கரத்தை நீட்டி அவர்களை விசாலப்படுத்தும், விசாலப்படுத்தி ஆசீர்வதி. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி அப்பா. நன்றி சுவாமி, நீர் அப்படியே செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, 1982 ஆண்டு நமக்கு கொடுக்கப்பட்ட அரசின் முழு ஆணையோடு தமிழகம் மற்றும் இந்திய மத்திய சிறைகளில் கல்விப்பணி, மருத்துவ பணி, அவர்கள் பிள்ளைகளுக்கு உதவிகள் மற்றும் அருட்பணி செய்ய வாரத்திற்கு 3 நாட்கள் சிறைக்குள் சென்று மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் ஏற்படுகிறது என்ற திருவசனத்தின்படி பாவிகளை மனந்திருந்தச் செய்து வருகிற நமது மிஷனரிகள் மொத்தம் 35 பேர். இவர்கள் இந்த பணிக்காக தங்களை முழுவதுமாக அர்ப்பணித்தவர்கள். மேலும் இவர்கள் விடுதலை பெற்றோர், பாதிக்கப்பட்டோர் வீடுகளுக்கு சென்று சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். மத்தேயு 5:9 என்ற அருள்நாதரின் வசனத்தின்படி அவர்களை கிறிஸ்துவுக்குள் ஒப்புரவாக்கியும் வருகிறார்கள். கிறிஸ்துவை தமது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பேராயர்களால் மிஷனரிகளாக பிரதிஷ்டை செய்யப்பட்டவர்கள். அவர்களை இந்த திரையில் நீங்கள் பார்க்கிறீர்கள். அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் கர்த்தரையே நம்பி முழு விசுவாசத்தோடு வாழ்பவர்கள். அவர்களுக்கு மனைவி பிள்ளைகளும் உண்டு. நாம் அவர்களுக்கு ஊதியமாக வழங்குவது ரூபாய் 4000 மட்டும்தான். அதற்குள் தான் அவர்கள் வீட்டு வாடகை, பிள்ளைகள் படிப்பு, குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கு மாத ஊதியம் ரூபாய் 4000 வீதம் ஒரு மாதத்திற்கு 35 × 4000 ரூபாய் 1,40,000. ஒரு ஆண்டிற்கு 12 என்று 1,40,040 16,80,000 நமக்கு தேவை. யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று கேட்கிற ஏசப்பாவின் சத்தத்திற்கு நாம் செவி கொடுப்போமா? ஏசாயா 6:8. அரப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம். லூக்கா 10:2. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்டமாட்டான். வெளிப்படுத்தின விசேஷம் 3:8. நீங்கள் எத்தனை மிஷனரிகளை தாங்க விரும்புகிறீர்களோ அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசினார். இந்த ஊழியத்தின் மூலம் இந்த ஆத்தும ஆதாய பணி தொடர்ந்து நடக்க உங்கள் உதவிகளை
மனப்பூர்வமாய் தாராளமாய் அனுப்பி வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பர்களே, டிடி, செக், மணி ஆர்டர் மூலம் காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய முகவரி: அணைக்கும் கரங்கள் ட்ரஸ்ட் அல்லது டாக்டர் எஸ்டி நோவா, 6 கோயில் தெரு, பாரதி நகர், மதுரை 14. அணைக்கும் கரங்கள் ட்ரஸ்ட் அக்கவுண்ட் நம்பர் 1340000006107. Indian Overseas Bank, IOB code number IOB A0001340. விஷாலாட்சிபுரம், மதுரை 14.